Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுபானங்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் செஸ் வரி வசூலிப்பது குறித்து அரசுக்கு கருத்துரு என்று டாஸ்மாக் நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. மதுபானங்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் செஸ் வரி வசூலிப்பது குறித்து வணிக வரித்துறை அரசுக்கு கருத்துரு அனுப்பியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிர்வாகம் அறிக்கை தெரிவித்துள்ளது. மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தின் கீழ் தனியாக வசூலிக்கும் 10 ரூபாயை பாட்டில் விலையுடன் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைகிறார். செந்தில்குட்டி, வழக்கின் பின்னணி மற்றும் தற்போதைய நிலை குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்கக்கூடிய வகையில மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை டாஸ்மாக் நிர்வாகம் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள்ல அமல்படுத்தி வருகிறது. இதன்படி மது பாட்டில்களை கூடுதலாக 10 ரூபாய்க்கு விற்பனை செய்து காலி பாட்டில்களை திரும்ப ஒப்படைக்கும் பட்சத்துல 10 ரூபாயை வாடிக்கையாளருக்கு திரும்பி வழங்கப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கில் மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை மாற்றி அமைக்க புதிய பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு முடிவு செய்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்துல கடந்த விசாரணையின் போது நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது நீதிபதி சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வுல மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது டாஸ்மாக் நிறுவனம் தரப்புல அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதுல மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அமல்படுத்தும் வகையில பாட்டில்களுக்கு கூடுதலாக 10 ரூபாயை தனியாக வசூலிப்பதற்கு பதிலாக அந்த தொகையை மதுபானத்தில் அதிகபட்ச விற்பனை விலையுடன் சேர்க்க திட்டமிட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாட்டில்களை திரும்ப பெறுவது, மறுசுழற்சி செய்வது போன்ற பொறுப்புகளை சம்பந்தப்பட்ட மதுபான உற்பத்தி நிறுவனங்கள் வசமே ஒப்படைக்கவும் அரசு முடிவெடுத்திருப்பதாகவும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உரிய சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ள மதுவிலக்கு துறை ஆணையருக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மதுபானங்களில் அதிகபட்ச விற்பனை விலையுடன் கூடுதலாக 10 ரூபாய் செஸ் வரி விதிக்க அரசுக்கு வணிக வரித்துறை ஆணையர் ஒரு கருத்துருவை அனுப்பி இருப்பதாகவும், இது சம்பந்தமாக மதிப்பு கூட்டு வரி சட்ட விதிகளில் திருத்தங்கள் செய்ய அரசு இது தொடர்பாக பரிசீலித்து வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில இந்த வழக்கின் விசாரணையானது 6 வாரங்களுக்கு தள்ளி வைத்த நீதிபதி அடுத்த கட்ட விசாரணை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கின் விசாரணையானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.